வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? மட்ட ஊர்கா சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பொறுப்பு துறப்பு. வீடியோவில் காட்டப்படும் கூறப்படும் விஷயங்கள் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்திற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்துவதற்கு. ஹலோ யூடியூப் வாசிகளே, வெல்கம் டு மட்ட ஊர்கா. டேய், பெரிய ஃபேமிலி பங்களா வீடியோ எடுத்துட்டியா? எடுத்துட்டேனே. அப்பா கம்பெனி ஷேர் சிஇஓ எடுத்துட்டியா? எடுத்துட்டேனே. ஃபிளாஷ்பேக் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கா? எடுத்துட்டேனே. டேய், 90 சீனியர் ஆக்டர்ஸ் எடுத்துட்டியா? எடுத்துட்டேனே. 2 ஹீரோயினி. எல்லா படத்துலயும் அப்படிதான் வரும். இது என்ன இடுப்பு டெம்ப்ளேட்னே? இது இல்லவே இல்லையே. பசங்களுக்கு குஜாலா இருக்கும் சார். சம்டைம்ஸ் ஓகே, எடுத்துட்டு வா. வர்த்தல இப்படிதான் எடுக்கறாங்க. திரிவிக்ரம் மகேஷ் பாபு சேர்ந்து பண்ற 3வது படம். திரிவிக்ரம் பிரகாஷ் ராஜ் சேர்ந்து நடிக்கிற ஒரு நிமிஷம் இருங்க. அத்தடு ஒக்கடு சைனிக்குடு டுக்குடு கடிஜா பிசினஸ் மேன் சீலச்சேடு பரதனேனு மகரிஷி சதினிக்கவு எல்லாம் ஒரே மாதிரி. 3வது படம் இப்படின்னு பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள வந்து எதிர்மறையான விமர்சனங்களை வாங்கிய குண்டூர் கார்த்தை தான் நாம சிவில பார்க்க போறோம். உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. ஓபன் பண்ணா மதி மீது மேகம் படர்ந்து மேய்ச்சல் பண்ணும் ஒரு இரவு நேரம். ஜக்குபாய் ஆல்கஹால் அடிச்சுட்டு ஒரு ஆளை போட்டு அடிக்கிறாப்புல. ஜூலைல பரமுவாக, ஆகஸ்ட்ல பிளாஸ்ட் மோகனாக, செப்டம்பர்ல ஏகாம்பரமாக, நவம்பர்ல ஸ்ரீதராக மாறுவேடமிட்டவர் இதில் ஜக்குபாய் அண்ணனாக. இந்த சைடு ஜெயராம் ஜெய மூவி சாங்ஸ் கேட்டுட்டு இன்னொரு பாட்டுன்னு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாழ்க்கையை ரசிச்சிட்டு இருக்காரு. ஆனா அப்படி வாழ்க்கையை ரசிக்கிற அவருக்கு தெரியல, அந்த ஆனந்தம் இன்னும் அரை மணி நேரம் கூட தாக்கு பிடிக்காதுன்னு. என்னாச்சு? சும்மா இருந்த சுனில சும்மா இல்லாம அவங்க ஃபேக்டரியா ஃபயர் பண்ணிடுறான். பத்த வச்சுட்டே பாருட்ட. ஏய், ஏன்டா எங்க மில்ல கொளுத்துன? கோல்டி பையா கோல்டி மாத்தி வெட்டிடுறாப்ல. ஐயோ, டேய் என்ன பண்ணி வச்சிருக்க? பாதத்தர்ல கொலை பண்ணி வச்சிருக்காரு. இந்த சம்பவத்துல ரம்யா கிருஷ்ணன் அவங்க அம்மா அவங்க பையன் கையை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. இந்த ஷாட்டை நல்லா பின்னாடி செம ஒண்ணு இருக்கு. அப்புறம் கட் பண்ணா ஜெயராம் ஜெயிலுக்கு போயிடுவாரு. ரம்யா கிருஷ்ணன் சூப்பர் டீலக்ஸ் ஷில்பா ஜெயில இருந்து வர மாதிரியே வாயை தொடச்சிட்டே வராங்க. போறாங்க அப்பா வீட்டுக்கு. அப்பா அம்மா இருந்தும் அனாதையா வளர்றா பையன். ஏன் ரம்யா கிருஷ்ணன் போனாங்க? அவன் பேரு ரமணா. இந்த ரமணாக்கு தமிழ்லயே பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. இந்த ரமணாக்கு தெலுங்குலயே பிடிக்காத வார்த்தை வைர வெங்கடசாமி. ஏன்னா அதுதான் தாத்தா பேரு. தாத்தா என்ன பண்றாரு? ஒரு கட்சி வச்சிருக்காரு. கட்சியோட பேரு தெலுங்கு வெற்றி கழகம் இல்ல, அவ்வளவு யோசிக்க வேணாம், ஜனத்தலம் பார்ட்டி. தாத்தா நமஸ்காரம், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கோ. உங்க புண்ணியத்துக்கு 2 தடவை எம்எல்ஏ ஆயிட்டேன். இன்னொருக்கா தயவு பண்ணீங்கன்னா மினிஸ்டர் ஆயிடுவேன். மதுலு, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். இந்த டைம் நான் என் பொண்ணு மினிஸ்டர் ஆக்க போறலு. நீ போய் அப்படி ஓரமா வாரிசு அரசியல் இந்த டப்பிங் கூட நல்லா இருக்கு. பிரச்சனை பண்ணுவா போல தெரியுதே. இதுதான் தாத்தா வைர வெங்கடசாமி வரலாறு. பொதுவா எல்லா தாத்தாவும் எப்படி இருப்பாங்க? இந்தாண்டா பேரடி 10 ரூபா புடி, போய் உனக்கு பிடிச்சது வாங்கி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தாத்தா பத்திரத்தை கையில கொடுத்து உனக்கும் உங்க அம்மாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு கையெழுத்து போட்டு போன்னு சொல்றாரு. போட்டிருக்க மாட்டாரே? இல்ல போட்டாரு. யார கையெழுத்து போட்டுறா? பா கோலிக்கு இருக்கு. సృష్టించే విధ్వంసం కోసం ఎదురు చూస్తూ ఉంటారు. Hey, I have seen this one. It's a classic. மிஸ்டர் தினேஷ், இப்படி எல்லாம் அடிக்கடி நாஸ்டாலஜியா பண்ணக்கூடாது. அந்த அதுல டிசைன் பண்ணுவார்ல அந்த மாதிரி. இந்த படம் இப்ப வந்திருக்கணும். வந்திருந்தா அனிமலை விட மோசமா அடிச்சிருப்பானுங்க. தாத்தா இன்டர்மீடியட் வச்சு பேரண்டி மிரட்டினதுக்கு இப்ப பேரண்டி தாத்தாவை இன்டெரக்டா மிரட்டிட்டு ஜீப் எடுத்துட்டு போறாரு. பாத்தீங்களா எங்க மகேஷ் பாபு எப்படி மாஸ் பண்றாருன்னு? அவரை முதல்ல நல்ல டிரைவிங் ஸ்கூல்ல சேர்ந்து லைசென்ஸ் எடுக்க சொல்லு. கோணல் மானலாம் ஓட்டுறாப்ப. தம்பி அது ஹீரோயிசம்பா. எதுக்கு? சாங் லீடுக்கு. ஐயோ, இந்த சாங் டெய்லி கேட்டு கேட்டு தெலுங்கு லிரிக்ஸே மனப்பாடம் ஆயிடுச்சே. தாத்தாவோட ஆஸ்தான வக்கீல கூப்பிட்டு அவனை கையெழுத்து போட வைக்கிறது பொறுப்பு. இல்லைன்னா பாரு உன்னை சம்பேஸ்தான். இப்ப வக்கீல் பயந்து போய் அவர் பொண்ணு ஸ்ரீலீலாவை கூப்பிட்டு, நான் பத்த மகளே, அப்பா உயிரும் உன் கையில தான் இருக்கு, நீ ஏதாவது பண்ணி அவனை எப்பயாவது கையெழுத்து போட வையுமான்னு மகேஷ் பாபு வீட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பாரு. அப்பந்தானே இல்ல மாமா ரமணா தம்பிக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பை தான் பொண்ணுக்கு ஒப்படைக்கிறாரே. அப்படி அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பார்த்தா இன்ஸ்டா இன்ஃபுளுசர். இன்னைக்கு நாம ஹோம் டூர் பார்க்க போறோம் காய்ஸ். இதுதான் முற்றம். துளசி செடி இருக்கிற இடம். கல்யாணமான பொண்ணுங்க ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சுட்டு அடுத்த நாள் இங்கதான் வந்து வெக்கப்பட்டு சுத்தி வருவாங்க. வாட் அ கண்டென்ட் குவாலிட்டி. இவங்கள மாதிரி ஆளுகளாலதான் சோசியல் மீடியால கிளீவேஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நாலேஜ் கம்மி ஆயிடுச்சு. இப்ப 2 பேரும் மாத்தி சிம் படிச்சுக்கிறாங்க.
எனக்கு எனக்கு இந்த சீனை பார்க்கும்போது ஒரு கவிதை தோணுது. ம். அவள் மாறாப்பு மடிப்பில் மடங்கி விட்டான் மகேஷ் பாபு. என்ன ஒரு முக கவிதை. எமோ ஏதாவதுனா குண்டூருக்கு வா, ஐ அம் தேர் ஃபார் யூ சொல்லிட்டு போனதுனால இப்போ அப்பா இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்தனால ஹீரோ ரமணாவை எங்க வழிக்கு கொண்டு வருவது எப்படி? அவனை உன் அழகை காட்டி செடிஸ் செய், விழுந்து விடுவான். ஓகே, அப்படியாகட்டும். ராமு கோழிக்கறி குழம்பு கொதிக்குது திரும்பு கோழிக்கறி குழம்பு என்ன என்ன தூக்குதா? ஆமா, காலையில மடிப்பு இங்க இருந்துச்சு, இப்ப 3 இன்ச் கீழே. மவளே அடக்கி வாசி. ஸ்ரீலீலா அழகுல விழுந்தாரே தவிர அவளோட அஜெண்டால விழல. வேற வழி இல்லாம ஸ்ரீலீலா அவளோட அஸ்திரத்தை கையில் எடுக்கிறா. வெல்கம் டு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி ஃபீச்சர் டிண்டிகல் ரீட்டா. ஓ அந்த பாட்டா இல்லையே, மகேஷ் பாபு சொல்றாரு, நார்மலா ஆடிட்டு இருக்கு. "ஏன் இவ்வளவு மாதிரி ஒரு ஆட்டக்கறி நான் பார்க்கவே இல்லடா. ஏன் தமனாவோட டான்ஸ்க்கு இடுப்புக்கு கிட்ட வருவாடா இவன். தமனா தான் பெருசு, ஸ்ரீலீலா தான் பெருசு, தமனா தான் தமனா பெருசு, தான் ஸ்ரீலீலா தான் பெருசு." இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன பண்றது? யார் பெருசுன்னு அடிச்சு காட்டு. அம்மாதானே கமலாதான். ஏன்னா இந்த ஹீரோயின் நான் பார்த்ததே கிடையாது. பூஜா பண்ண வேண்டியது பாதியிலே அவ்வளவா? இருந்துச்சு. பூஜா அந்த ரோல பண்ணியிருந்தா இந்த மாதிரி டான்ஸ் போஸ்ல இருந்திருக்காது. ஆனா என்ன, பூஜா காலுக்கு 4 சீன் நச்சு வச்சிருப்பாப்ல. ஏன்னா ஹீரோயின்ஸோட அட்ராக்டிவ் ஸ்கில்ல கிள்ளி போறதுல குருஜிக்கு நிகர் அவரே. அப்புறம் மகேஷ் பாபுக்கு மாமா ஒருத்தர் இருக்காரு. பார்த்தமே வக்கீல், பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாரு. ஐயோ அந்த மாமா இல்ல. ஓ ஒரிஜினல் மாமா ஜக்குபாய். மொத சீன்ல வந்தார்ல மாமா, ஜக்குபாய் வீட்டுக்கு போய் சண்டை போடுவாரு. அவரோட அப்பாக்கு ட்ரிபியூட் பண்ணேன். அப்பா பார்த்தமே ஜெயராம் மொத சீன்ல வந்தார்ல. ஐயோ அந்த அப்பாக்கு இல்ல, சொந்த அப்பாக்கு. என் பையன் எங்க? கார்ல. அண்ணே கார்ல இல்ல. ஏலே கார்ல இருக்குனே, எங்கலே? ரைவல்ரி மாமா, நைட் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டா காலையில எரியுமே அங்க. நைட் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டா காலையில என்னடா எரியும்? ஏட்டா நைட் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டா காலையில பெட்டக்ஸ் எரியும். காரோட பெட்டக்ஸ்ல போய் பாருங்கடா. ஓஹோ, தெலுங்கு படம் தான். இவ்வளவு கிளாமரா அங்கிட்டுக்குன்னு குறுக்க மறுக்க போயிட்டு வராளே, ஏதாவது இறங்கி வரானா பாருன்னு ஸ்ரீலீலா டிசப்பாயின்மெண்ட் ஆகி இந்த டீலிங்கே வேணாம்னு டீசல் வண்டியில போகும்போது மறுபடியும் அங்க வருகிற ஜக்குபாய். அங்க இருந்தது இறந்து போன அண்ணன் சுனிலோட சிலை. அந்த சிலையின் தலை தகர்க்கப்பட்டது. நான் உயிரோடு இருக்கும் போதுதான் எனக்கு தலை செட் ஆக மாட்டேங்குது. பார்த்தா நான் செத்த அப்புறமும் தலை செட் ஆக மாட்டேங்குது. என்ன சிச்சுவேஷன்? ஹீரோ ஹீரோயினை காப்பாத்திட்டு போகும்போது ஹீரோயினுக்கு ஹீரோ மேல காதல் வந்துடும். எப்போ அதான் நடக்கும். என்ன ஜி இதுக்கே டென்ஷன் எப்படி? அங்க சாங் வேற ஒண்ணு வருது. ஐயோ இவ வேற. இந்த அப்படி வெண்ணிலா கிஷோர் பாட்டோட ஸ்டார்டிங்ல அந்த தலையை எடுத்துப்பாரு, பாட்டோட எண்ட்ல தூக்கி போட்டுருவாரு. ஏ ஃபுல் இங்க வந்து தூக்கி போட அந்த தலையை ஏன்டா இவ்வளவு நேரம் கேரி பண்ணிட்டு வந்த? மாண்டேஜ் சாங் இல்லையா, அதான் சாங் ப்ராப்பர்ட்டி. சிக்னேச்சர் போடாம சிக்கல் கொடுத்துட்டே இருக்கறனால தாத்தா பேரண்டி மேல ஒரு பொய்யா ஒரு புகார கொடுத்துருவாரு. இது தெரிஞ்ச பேரண்டி தாத்தாவோட இல்லத்துக்கு என்ட்ரி ஆகி வீட்டுக்கும் கேட்டுக்கும் நடுவுல 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஓ ஏ அப்பா, ஓஹோ அது அப்படியே எடுக்கிறாங்களா? ஏ வந்துட்டான் பேரண்டி, கேஸ் வாபஸ் ஆகணுமா? அப்ப கையெழுத்து போட்டு கொடு. வக்கீல் மாமா அதுல என்ன எழுதிருக்கோ அது அப்படியே படி. என் வீட்டுக்கு வந்து என் வீட்டு 85 இன்ச் ஸ்மார்ட் டிவியை அடித்து நொறுக்கினார். அப்படியே போட்டிருக்கு. ஆமாங்க, ஓகே அப்படியே பண்ணிடுறேன். அடுத்து என்ன போட்டிருக்கு? டைனிங் டேபிள் சேரை எடுத்து தூர வீசி வீட்டுக்கு நடையை உடைத்தார். ஓகே அப்படியே பண்ணிடுறேன். அடுத்து என்ன போட்டிருக்கு? நான் பெல்ஜியமில் இருந்து வாங்கிட்டு வந்த சாண்டிலியரை இழுத்து கீழே போட்டு உடைத்தார். ஓகே அப்படியே பண்ணிடுறேன். அந்த தாய் தன் சேயை பார்க்கும் நேரம் இது. கடவுளை பார்த்த பக்தனை போல உறைந்து கொண்டு தன் அம்மாவை கண்டு கொண்டிருக்கும் மகன். ஓங்கி ஒரு அப்பு. தாத்தா சந்தோஷப்பட்டுட்டு ஒரு டைலாக் அடிக்கிறாரு. அம்மா பெட்ட 2 பெடతే గాని కడుపు నిండదు. வேற வேலையில இந்த படம் இது. வாயை வச்சுட்டு கம்மல் இருந்தா போட்டோ வாட்சி மிஞ்சி இருக்கும்.
உன் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். அப்பு வாங்கிட்டு அபூர்வ சகோதரர்கள் அப்பு மாதிரி சோகமா வெளியே வந்து வெளியே வரானா அப்ப லேட் ஆகும், வாங்கடா போய் டீ சாப்பிட்டு இருங்க உட்காந்து டைலாக் பேசுவாரு, கேட்டு போங்க. தோளுக்கு மேல வளர்ந்த பையனை அடிக்க கூடாது கூட தெரியல அவளுக்கு அவதான் எங்க ஆத்தாக்கு. இப்பதான் திருவிக்ரம் ஸ்டைல டைலாக் ஒண்ணு, வெளியேதான் ஃபேர் அண்ட் லவ்லி, உள்ள அன்ஃபேர் அண்ட் லவ்லி, வெளியேதான் ஃபேர் அண்ட் லவ்லி, வெளியேதான் ஃபேர் அண்ட் லவ்லி, வெளியேதான் ஃபேர் அண்ட் லவ்லி. ஏயா என்ன ஃபேர் அண்ட் லவ்லிக்கு ப்ரமோஷன் பண்றியா? ஆஃப்டர் த பிரேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பேராண்டி கையெழுத்து போடணும், அதுதான் கதை. அம்மாவை பார்த்த சந்தோஷத்துல தலைவரும் கையெழுத்து போட்டுருவாரு. ஒரு பிளாட் முடிஞ்சுச்சு. அடுத்து என்னன்னு பார்த்தா தாத்தாவை பக்கச்சுக்கிட்ட எம்எல்ஏ வந்து ரமணாவை பார்த்து, தம்பி வணக்கம், என் பேரு காட்டமது, உங்களுக்கும் உங்க தாத்தாக்கும் கான்ஃபிளிக்ட்னு தெரியும், எனக்கும் அந்த ஆளை பிடிக்காது, எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி நாம ஏன் ஒண்ணு சேர்ந்து உங்க தாத்தா சாம்ராஜ்யத்தை சரைக்க கூடாது, அவளோட பொண்ணை தோக்கடிச்சு வீட்டுல உட்கார வைக்க கூடாது, யோசிங்க. எங்க அம்மாவையே தோக்கடிக்கணும் என்கிட்ட சொல்ற பாத்தியா, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான மேட்டர் சொல்ல வந்துட்டேன். ரம்யா கிருஷ்ணன் அப்பா வீட்டுக்கு வந்த அப்புறம் அவங்க அப்பா அதான் அந்த கிழவன் ரம்யா கிருஷ்ணனுக்கு சொந்தத்திலேயே ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறான். அவங்களுக்கு ஒரு பையன், அவருதான் ராகுல் ரவீந்திரன். కాఫీ తాగడం కూడా జరిగింది. இந்த படத்துல யாரை விட்டு கொடுக்க வந்திருக்கான்னு தெரியலையே. இந்த ஃபேமிலி மேட்டரை அந்த காட்டமுத்து அவன் காட்டமது, ஆனா அந்த பேர் நல்லாலப்பா, இதுதான் வாழ்க்கை, இப்படியே கூப்பிட்டுக்கிறேன். அந்த காட்டமுத்து இந்த ஃபேமிலி மேட்டரை மீடியா முன்னாடி ஒப்பிச்சிடறான் வித் தேர் ஃபேமிலி போட்டோ. இது தெரிஞ்ச தாத்தா எப்படி பேர மேல பேரின்பன் குழுவாரு, குலதானே பாப்பாரு. ஏ கிழவா, உனக்கு என்ன கண்டு போச்சா பாகல், பெத்த பேரணிய சொந்த பேரணியை கொலை பாக்குறேன், பின்ன என்ன மனத்துவாங்களா? நீ எதுக்கு நம்ம ஃபேமிலி மேட்டரை சொன்ன, அவங்கிட்ட ஃபேமிலி போட்டோ எடுத்து கொடுத்த? ஐயோ கிராண்ட்பா, யூ மிஸ்டேக் இன் மீ, நான் எடுத்து கொடுக்கல, அவனே அடிச்சிட்டான். அது பாலிடிக்ஸ் வரதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளா வேலை பார்த்தேன். படத்தோட பிளாட் வந்து அம்மா மகளின் பாச பிணைப்பு, பாச இணைப்பு, பாச திணிப்பு. ஆனா படத்துல அம்மா வர சீன்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணா வரதே 10 நிமிஷம் தான். ஒரே ஒரு நாள் ரம்யா கிருஷ்ணனோட கால் ஷீட் வாங்கிட்டு எல்லா சீனையும் எடுத்து முடிச்சிட்டாப்ல குருஜி. வா சேலை வாங்கிக்கோ போய்க்கோ, ஒரு சீன் முடிஞ்சிச்சு. வா இந்த இன்னொரு சேலை வாங்கிக்கோ போய்க்கோ, ஒரு சீன் முடிஞ்சிச்சு. வா இந்த வேற ஒரு சேலை போய்க்கோ, ஒரு சீன் முடிஞ்சிச்சு. வாட் தி ஐடியா சார் குருஜி. செகண்ட் ஹாஃப் படம் பஞ்சரான பெல்சர் மாதிரி எங்கெங்கே போகும். ஓ ஆமால, இது அம்மா பாசம் படம்ல, சரி அம்மாவை காட்டவே இல்ல, இந்த காட்டுற பாருங்கன்னு ஒரு சீன். ரம்யா கிருஷ்ணன் காருக்குள்ள ஐபேட்ல ஐபடம் மாத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு லாரி மோதி ஆக்சிடென்ட் ஆயிடும். அப்புறம் ஹீரோ அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல் வருவாரு. ஏன்பா அம்மா கடிபட்டு இருக்கு, ஆழ்வார் அஜித் மாதிரி நடந்து போறான், விஜய் மாதிரி ஓடி போ, ஓடி வந்து பாப்பாரு பையன். பார்த்தா ஆக்சுவலா எனக்கு எப்படி ஆக்ஷன் ஆச்சுனாங்கன்னு ஆர்வமா மைக் பிடிச்சி பேசிட்டு இருப்பாங்க. மோதல மகிழுந்தே மல்லாக்கப்படுத்திருச்சு. ஆனா இவங்களுக்கு எதுவுமே ஆகல. வா இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள். ஏதாவது அடிபட்டுக்கான்னு பார்த்தா அதான் மூஞ்சி கண்ணத்துல ஊண்டா இருக்குல்ல, அது போதாதாக்கும். அதுக்கு ஹாஸ்பிடல்ல கை உடைஞ்சிருக்கேன். கிராண்ட்பா அம்மாவை யார் இப்படி ஆக்குனது? அது ஏதோ கிஷோர் ஸ்னேகா நடிச்ச படம் பேருப்பா. ஹரிதாஸ் இஸ் எ பெட்டர் ரவுடி இந்த மார்க்கெட். அங்க போய் காட்டு உன் வீரத்தை, விவேகத்தை, வலிமைய ஏத்தி விட்டான். ஏய் யாரா எங்க ஹரிதாஸ், யாரா எங்க ஹரிதாஸ், யாரா எங்க ஹரிதாஸ்? நீ ஹரிதாஸா, நீ ஹரிதாஸா, நீ ஹரிதாஸா? தம்பி நான் தான் ஹரிதாஸ், பெட்டர் ரவுடின்னு சொன்னாங்க. ஆனா அவர் என்ன வடம் விட்டுருக்காரு, வடம் போட்டுட்டு இருக்கான். 2 வாழைக்காய் பஜ்ஜி, சாருக்கு சட்னி வைக்கணும். బిర్యానీ బాగుండాలక్కయ్యో, దమ్ మదిరి పోలా சார். இவனை பாருங்க சார், பொம்பளைகளை மறுபடியும் சமையல் கிட்ட போக சொல்றான் சார். அங்கேயும் ஒரு சண்டை. அடச்சி ஒப்பாரி வைக்காதீங்கடி. இப்படிதான் எனக்கும் ஸ்பைடர் படத்துல ஏதோ இங்க நெஞ்சில் நங்குன்னு குத்துச்சு, சீக்கிரம் சரியாயிடுச்சு. டாக்டர் வர வச்சு பிளட் கொடுத்து, சோசியல் சர்வீஸ் பிளட் கொடுத்து என்ன காப்பாத்துற உனக்கு நான் ஏதாவது பண்ணும் தம்பி. பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்கடா. டே மொட்டை உன்னை கொல்ல பார்த்துதான். ஓஹோ அப்பதான் அந்த பாட்டா. டிபிக்கல் ஐட்டம் சாங் பட் டிஃபரண்ட்லி. பாட்டு தேவையா? ஆமா பாட்டப்பூ வந்தாதான் நல்லா இருக்கும். படத்துல ஹீரோ இருக்கிறது குண்டூர்ல, தாத்தா வீடு, வக்கீல் வீடு, பார்ட்டி ஆபீஸ்லாம் ஹைதராபாத்ல. ஒரு நிமிஷம் இருங்க. குண்டூர் டு ஹைதராபாத் ரூட் போற எவ்வளவு தூரம்? 307 கிலோமீட்டர். அதாவது சரியா ஒரு 6 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். படத்துல ஹீரோ ஆனாவும் ஜீப் எடுத்து குண்டூருக்கும் ஹைதராபாத்துக்கு போயிட்டு வருவாரு. இதுக்கு இவர் ஒவ்வொரு டைம் போகும்போதெல்லாம் ஷேர் ஆட்டோ மாதிரி பேசஞ்சர் எடுத்துட்டு போயிருந்தா நல்லா காசாச்சு பாத்துக்கலாம். நீங்க லியோ படம் பாத்திருக்கீங்களா? அதுல ஹைதராபாத் டு இமாச்சல பிரதேசத்துக்கு ஹீரோஸ் வில்லன்ஸ் சும்மா போயிட்டு வருவாங்க. நீங்க ஒண்ணும் சொல்லல. இப்பதான் படத்தோட குரூஷியல் பாயிண்ட்க்கு வரோம். யாராவது செத்துட்டாங்களா? ஆமா உங்க தாத்தா. பிரகாஷ்ராஜ் கொண்டுட்டாங்களா? ஐயோ திடீர்னு கரெக்டா பேசுறானே. பேராண்டி நம்பர் 2 அரசியல்வாதி சாக்க ஒரு மாநாடு நடத்துற தாத்தா. அப்போ பேராண்டி நம்பர் 2 மப்ப போட்டு மலாப்படுத்துவாரு. கைத்தடியில சாத்துன்னு சாத்தி, உங்ககிட்ட என்ன சொன்ன, என்ன பண்ணி வச்சிருக்கேன், அவன் யார் தெரியுமா? என்னோட வாரிசு. அவன் உன் வாரிசு. நீ பார்த்த அடி வாங்க முடியாம ரமேஷ் கார் எல்லாத்தையும் உளறிடுவாரு. அவன் என் பையனே இல்ல, அப்புறம் ஒரு வாரிசு.
பையன் இல்லையா? எனக்கு குழந்தையே பிறக்கல. நானும் பொண்ணும் பேருக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என் பெட்ரூம் வந்து பாரு பெருசு. 2 பெட்டுக்கு நடுவுல பேட்மிண்டனே ஆடலாம். ஆனா நாங்க ஒரு நாள் கூட பேட்டில் ஐயோ ஒரு வாட்டி கூட பண்ணது இல்லையா பாஸ்? ஐயோப்பா. இப்பதான் எல்லா முடிச்சும் பல்ல கடிச்சு அவுக்குறாங்க. ஜனத்தனம் கட்சி தலைவர் பொண்ணு வசுந்தரா வேற்று சாதிகாரன் கூட ஓடி போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அது இந்த கிழவனுக்கு பிடிக்கல. ஜாதி ஓட்ட வாங்க முடியல. இல்லாத பாக்கைய புகையை போட்டு வர வச்சு புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பி பொண்ணை கூட்டு வந்து தான் கூடயே இருக்க தான் சொந்தக்காரனை கட்டி வச்சு தன்னோட சாதி ரத்தம் தான் தன்னோட அரசியல்வாதிசா இருக்கும்னு நினைச்சு பெருசு இத்தனை தீங்கு விளை வச்சிருக்கு. அடப்பாவி. தாத்தா பண்ண வேலையா? தாத்தா தான் இல்லனா பண்ண சம்பவம். ஆனா புலி 10 அடி பாஞ்சா குட்டி 14 அடி பாயும் கூட்டிருக்கேனுங்க. டம்மியா ஒரு ஹஸ்பண்டை வச்சுக்கிட்டு அப்பாவை ஏமாத்தி கல்யாணம் ஆயிடுச்சு விசேஷம் எதுவும் இல்லையான்னு ஊரு நாக்கு மேல பல்லு போட்டு பேசக்கூடாதுக்காக ஆஸ்திரேலியா அத்தை வீட்டுக்கு போறேன்னு சொல்லி அங்க போய் 10 மாசம் கழிச்சு ரோட்ல கிடந்தவன வீட்டுக்கு கூட்டு வந்து இவன் தான் நைனா அவங்க பேரன் நம்ப வச்சு இவ்வளவு வருஷம் டிராமா ஆடி. இதெல்லாம் எதுக்காக? என் பையனுக்காக. பையனுக்காகவா? ஆமா. என் அப்பன் சாதி வரியில ஏதாவது என் பையனை பண்ணிட்டா அதுதான் வேற வழியில வாழ்ந்தேன். இதுதான் ஒரு தாயின் தாகம் தியாகம். ஏங்க இதுக்கு அப்பனை ஆளை வச்சு போட்டு தள்ளிட்டு அவங்க புருஷனோட பிள்ளையோட சேர்ந்து எப்போ வாழ்ந்துருக்கலாமே. இருக்கலாம். அப்போ வேற ஒருத்த பையனுக்கா நான் குண்டிகளையும் ஐயோ இருந்தாலும் எப்படி சார் ரம்யா கிருஷ்ணன் மாதிரி பொண்டாட்டி இருந்து எதுவுமே பண்ணாம எப்படி சார் இருக்கீங்க? டோன்ட் டச் ஹர் வித்தவுட் ஹர் அனுமதி ஈவன் ஷீ இஸ் யுவர் திருமதி. கன்சென்ட் எனும் வார்த்தைக்கு லிவிங் எக்ஸாம்பிளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இவருக்கு கிவ் திஸ் a man shield. அப்புறம் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டான். பொண்ணை லாரி ஏத்தி கொல்ல பார்த்தது உட்பட ஆல் திங்ஸ் டன் பை தாத்தா ஒன். ஓஹோ அதுவும் அவர்தான் பண்ணாரா? அவன் பொண்ணை ஜெயிக்க வைக்கிறதுக்காக. என்னடா சுந்தர்சி படம் மாதிரி எல்லாரும் ஒரே இடத்துல அட்டெண்டன்ஸ் போடுறீங்க? அம்மாவும் பையனும் 2வது தடவை மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. மனசுக்குள்ள எவ்வளவு காதல வச்சுக்கிட்டு ஏன்டா காட்டல? நீ ஏமா அன்னைக்கு பார்க்க வந்தப்போ என்ன பார்க்கல? நான் தான் மேல இருந்து உன்னை பார்த்தனே. நீ ஏமா அன்னைக்கு அடிச்ச? அதுவா எனக்கு உன்னை தொட்டு பார்க்கணும்னு தோணுச்சுடா. தம்பி இவங்க 2 பேரும் இதுல அம்மா பையன் தானே? இல்ல ஏன் இப்படிதான் பேசுறாங்களா? அதான் கேட்டேன். ஃபோன் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன், லெட்டர்? போட மாட்டேன். இவங்க மாத்தி உண்மையிலேவா? சரி அட்லீஸ்ட் முத சீன்ல விட்ட கையை இப்ப புடிச்சறாங்க. இதுதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த கனெக்டிவிட்டி. ஓஹோ நேரா வீட்டுக்கு போய் வண்டி நிறுத்தி இப்போ மம்மி கேக்குறாங்க எவ்வளவு அழகா இருக்க, அப்புறம் ஏன்னா தாடி வச்சிருக்க? அதுவா லவ் ஃபீலியர்மா. யாருடா அந்த பொண்ணு? நீதான். ஐய இன்செஸ்டா. அம்மா பையன் பிரிவின் இயக்கத்தை காதல் மாதிரி காட்சிப்படுத்த ட்ரை பண்ணி அது நினைச்ச மாதிரி சரியா வரல. பதற வேண்டாம். இந்த படம் எங்க தோத்துச்சு தெரியுமா? கேஸ்டிங்ல. இந்த அம்மாவை போட்டோ எடுத்து மேட்ரிமோனில மணமகன் வேண்டும்னு போட்டா இப்பவும் 400 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான். இவருக்கு ஷேவ் பண்ணி செக்குடு சட்டை போட்டு டக் பண்ணி டக்குன்னு காலேஜ் கமிச்சா ப்ராஜெக்ட் பண்ற எம்பிஏ ஸ்டூடெண்ட் மாதிரியே இருப்பாரு. இப்படி இன்னமும் இளமை திரும்புதே மூட்ல இருக்கிறவங்க 2 பேரை போய் ஆமா வேற யாரையாவது போட்டிருக்கேன். ஒரு அக்கான் போட்டிருந்தா கூட நம்பிருக்கலாம். விஷயம் புரியாத வெள்ளக்காரன் ஓ 2 பேர் ஜோடியா நடிச்சிருக்காங்கப்பா. ஸ்டோரி நினைச்சிருக்கான். டா அப்புறம் புருஷனும் கொஞ்சம் ரீசன்ட்வாங்க. இது வேறயா? இருக்கிறத மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் சீன்ல ஜெயிலுக்கு ஓ போயிட்டு வந்துட்டாருப்பா. பஸ்ல ஜன்னல் சீட்டை புடிச்சு உட்கார்ந்த அங்கிள் மாதிரி படம் முழுக்க ஒரே இடத்துல உட்கார்ந்து பாட்டு கேட்டே இருப்பாரு. கடைசியில அவர் கூட உட்கார்ந்து பாட்டு கேட்க ஒரு ஆளு வந்துரும். வாட் a loyal and lovable wife. அவ்வளவுதான். அதான் இப்ப இவங்களாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அந்த மனுஷன் ஆமா அந்த ஆளு அவன் ஜாதிக்காக பொண்ணை கட்டி வச்சு அந்த ஆள் வாழ்க்கை நாசமாக்கிட்டான். இந்த அம்மா அப்பனை பழி வாங்கறத நினைச்சு அந்த ஆளை கட்டி டம்மி ஹஸ்பண்டை வச்சுக்கிட்டு நாசமாக்கிடுச்சு. கடைசியா அவருக்கு சராசரியா ஒரு ஆணுக்கு கிடைக்க வேண்டிய வைஃப் லைஃப் லவ் கிடைக்கல. லேடி தாத்தா, லேடி டாக்டர், பிளேட் பாஸ்கெட்பால் இன் லைஃப். ஜஸ்டிஸ் ஃபார் ராஜகோபால். மக்களே கமெண்ட் பண்ணுங்க ஜஸ்டிஸ் ஃபார் ராஜகோபால். மகேஷ் பாபு ஃபேஸ்ல விதவிதமா எக்ஸ்பிரஷன் வரதே அரிதான மேட்டர்ரா. ஒருத்தம் அடிக்கும்போது ஏன் குருஜி இப்படி பண்ணேன்? ஆமா மீனாட்சி நல்லா இடுப்ப வளைச்சு நெளிச்சு ஆடணும்னா ஓ ஒருத்தங்க இது அது எதுக்குனே இருக்குன்னு தெரியல. 2 லேடிஸ் இல்ல அப்படி பார்க்க கூடாது சார். காலா பொண்டாட்டி ஜெயிலர் பொண்டாட்டி. ஓஹோ சார் எப்பவுமே லைஃப்ல அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் வேணும் சார். ஓ அவங்க இருந்தாங்களா? ஆனா அவங்க ஏதோ மெயின் கேரக்டர் இல்லையா அப்போ? சும்மா போல இருக்கு. ஆமா இது என்னடா இப்படி ஒரு படத்தை எடுத்துச்சு. நானும் பயங்கரமான ஏதாவது வில்லன் இருப்பான், சக்கபதி பாபு தான் வில்லன்னு பார்த்தா அதுவும் இல்ல. பார்த்தா பிரகாஷ்ராஜ் தான் வில்லனா இருக்காங்க. அதையும் டம்மியா முடிச்சு விட்டாங்க. ஒரு பாட்டு தான் நல்ல ஹிட்னு நினைக்கிறேன். அதே வச்சு படத்தை ஓட்டிங்கன்னு பார்த்தாங்களா என்னமோ. அதான் இது ஏதோ ட்ரை பண்றேன்னு அம்மா சென்டிமெண்ட் ட்ரை பண்றேன்னு கண்டாவே எடுத்து தொலைச்சிட்டாங்க. மேபி வேற யாரா அம்மா ரோல் பண்ணிருக்கணும், இல்ல வேற ஏதாவது வித்தியாசமாவது பண்ணிருக்கணும். ரொம்ப அதே மாதிரி எடுத்து தொலைச்சிட்டாங்க. அம்மா கேரக்டர்னா பஞ்சமாவா இருக்கு, எவ்வளவு பேர் இருக்காங்க, நதியாலாம் இருக்காங்க, நல்லாதான் இருந்திருக்கும்ல.
ஆனா அவங்களும் எங்க இருப்பாங்க. ஆமா ஆமா எங்க இல்லாத ஒரு ஃபேஸ் கட் ஆமா தான் அந்த இருக்கும். மாதிரி இந்த சரண்யா பொண்ணு வந்தனா அவங்களும் அதான் நல்லா அந்த மாதிரி ரொம்ப அந்த மாதிரி கொஞ்சம் வயசானவன் தான் ஆமா கரெக்டா ஆமா அதான் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. அந்த டப்பிங் எனக்கு தெரிஞ்சு இவர் பெட்டரா கொடுக்குறாரு. நல்லா இருந்துச்சு. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்